ஹாய் ஆல், நான் உங்கள் பவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் விளாக். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பவி என்னும் நான் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு காங்கிரீட் போடுறாங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பில்லர் ஊன்றதுக்கு கீழே காங்கிரீட் போடுறாங்க. அதுக்கு வண்டிலாம் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி தான் புக் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வண்டிலாம் வந்துருந்துச்சு. அப்புறம் மண் வந்து 6 தட்டு போட்டாங்க, ஜல்லி 8 தட்டு போட்டாங்க. 1.5 இன்ச் சாரி 3/4 இன்ச்சு ஜல்லி. சிமெண்ட்டு வந்து எங்கள் இன்ஜினியர் வந்து டால்மியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டால்மியா இல்லாட்டினா செட்டிநாடு யூஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. நாங்கள் ராம்கோ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். டால்மியா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ன்ட்டு நாங்கள் டால்மியா ஓகே பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே எல்லா ஒர்க்கும் போய்கிட்டு இருந்துச்சு காங்கிரீட் போடுறதுக்காக. உங்களுக்கு வீடு கட்டும்போது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எதுனாச்சும் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம்ல, அதுக்காக வேண்டி. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. எங்கள் அம்மா அப்பா வீடு கட்டினாங்க, அப்போம்போது எங்களுக்கு எந்த நாலேஜும் கிடையாது. இப்போ நான் வளர்ந்து வீடு கட்டும்போது இப்போவும் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை வச்சு இன்ஜினியர்கிட்டையும் கொத்தனார்கிட்டையும் ஏதாவது கேட்டுக்குவேன். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் இது பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு காங்கிரீட் அன்னைக்கு அப்படியே அங்கிட்டு செட்டு போடாமே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவேட்டும், அதனால் செட்டு போடுற வேலை அந்த அங்கனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஷெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தான் அப்படியே சிமெண்ட் மூடை எல்லாமே திங்ஸ் வைக்கிறதுக்காக செட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னா 50 மூடை சிமெண்ட் இறக்கியிருந்தாங்க. நம்மளுக்கு சிமெண்ட்டு வந்து 28 மூடை அன்னைக்கு காலியாக இருந்துச்சு. வண்டி ஓட்டுறதுக்காக எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன. ஒரு சாயந்தரம் 5 o'clock, ஒரு 4:30 சம்திங் ஆரம்பித்தாங்க. அது ஒரு 7:30 மணி வரைக்கும் போச்சு காங்கிரீட்டு. ஏன்னா 16 பில்லர் மொத்தம். அதில் வந்து எல்லாத்துலேயும் கீழே பேஸ் மட்டும் போடுறாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம்தான் பெட்டி அடைச்சி காங்கிரீட் போடுவாங்க. உங்கள் இதில் எப்படி பண்ணாங்க என்ன ஏதுன்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டவே நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த இடம் வாங்குறதுக்கே நிறைய ப்ராப்ளம். அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வேறு வீடியோவில் சொல்கிறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து இடம் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். அப்போ வீடு கட்டுறதுக்கு இது ஏதோ நஞ்சை புஞ்சை அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பேரூராட்சி, நாங்கள் இருக்கிறது பேரூராட்சியிலேருந்து எங்களுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்கல. நாங்கள் லோன் வாங்கி தான் வீடு கட்டுறோம். ஸோ அதனால் பிளான் அப்ரூவல் இருந்தால் தான் லோன் வந்து எங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிளான் அப்ரூவலுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். நாங்களும் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சோம். அவங்க எங்களுக்கு அப்ரூவல் தரவே இல்லை. அந்த சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் இதுக்காக தாலுகா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறது எல்லாமே பண்ணோம். பட் ஆனால் எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலாக இந்த கனவு இல்லம், ட்ரீம் ஹவுஸ், எல்லாருக்கும் பிடிச்ச எல்லார் லைஃப்லேயும் பிடிச்ச ஒரு பார்ட்னா இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருமணமான பெண்களோட லைஃப்பில் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொந்த வீடு, ஏன் வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு வீடு இதாக தான் இருக்கும். ஸோ அந்த கனவு இல்லத்தை நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வாழ்வியில் கட்டுவீங்கன்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அப்புறம் அன்னைக்குன்னு ஒரு இதாகி போச்சு. என்னன்னா, பின்னாடி வீட்டுக்காரங்க வந்து எங்கள் லேண்டு பக்கம் அவங்களோட நிழல் வருது, அவங்க மரத்தோட நிழல். நாங்கள் அங்கே போய் தான் உட்காந்துருப்போம் நிழலுக்காக வேண்டி. அது பின்னாடி வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காம
அந்த மரத்தவே வெட்டி போட்டாங்க பாவம். ஒரே வருத்தமாக இருந்துச்சு மரத்தை வெட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காங்கிரீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லர் குழியில் அந்த அது கேட்டும் நிறைய செலவாச்சு. உங்களுக்கு பேஸ் மட்டத்துக்கே எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இப்போதைக்கு பேஸ் மட்டும் ஏறிடுச்சு. அதுக்கே எங்களுக்கு அபோவ் லேக்ஸ் சாரி ஒரு 11 லேக்ஸ் பக்கம் செலவாயிடுச்சு. அப்புறம் காவு கொடுக்கறதுக்காக நாங்கள் சேவல் பூஜை சாமான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஆனால் காவு கொடுக்கும்போது அந்த வெட்டுறாங்க பார்த்தீங்களா, மரத்தை வெட்டி அங்கிட்டு போடுறாங்க. அங்கே தான் நாங்கள் அதுக்கு கீழே தான் உட்காண்ட்ருப்போம். அப்புறம் வெட்டி போட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.